வணக்கம். ஜமீன்களின் வரலாறு என்ற இந்த பகுதியில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு ஜமீன், ஒரு காலத்திலே மிக அற்புதமாக இருந்த ஒரு ஜமீன். ஜமீனை சுற்றி எங்கு பார்த்தாலும் வயல்வெளிகளும் வாழை தோப்புகளும் தென்னை தோப்புகளும் என்று பசுமையாக இருந்த ஒரு ஜமீன். அந்த இடமே ஒரு சொர்க்க பூமி என்று மற்ற ஜமீன்தார்களால் பாராட்டப்பட்ட போற்றப்பட்ட ஒரு ஜமீன். 72 பாளையங்கள் ஜமீனாக மாற்றப்பட்ட பொழுது அதிக வரி வசூல் செய்யக்கூடிய ஒரு ஜமீன், அதிக நிலங்களை தனக்கு சொந்தமாக்கி கொண்ட ஒரு ஜமீன், இப்படி பல்வேறு புகழுக்கு உரியதாக இருந்ததுதான் கண்டமனூர் ஜமீன். அந்த கண்டமனூர் ஜமீன் என்பது எவ்வளவு உயர்வாக புகழின் உச்சியில் அனைத்து செல்வங்களும் செல்வாய்ப்புகளும் நிரம்பி வழிந்ததோ அதற்கு கொஞ்சமும் குறைவில்லாமல் திடீரென கண்டமனூர் ஜமீன் இருந்த இடம் தெரியாமல் அழித்தெறியப்பட்டது, துடைத்தெறியப்பட்டது. அதற்கு காரணம் ஒரு சித்தரனுடைய சாபம் என்றும் சொல்லப்படுகின்றது. இன்னும் சிலரோ பெண்களுடைய சாபமும் கண்டமனூர் ஜமீன் அழிவதற்கு காரணமாக மாறிவிட்டன என்று சொல்கின்றார்கள். எது உண்மை என்பது காலமும் அந்த கண்டமனூர் ஜமீனுக்குமே தெரிந்த ஒன்று. அப்படி புகழ்பெற்ற அந்த கண்டமனூர் ஜமீனை வேலப்ப நாயக்கர் என்பவர்தான் முதலாக ஆட்சி செய்து வந்தார். அந்த வேலப்ப நாயக்கருக்கு குழந்தைகள் கிடையாது. அதனால் அவருடைய தம்பியான ஆண்டி வேலப்பா நாயக்கர் என்று அழைக்கக்கூடியவர்தான் 1817 முதல் 1830 வரை ஜமீன்தாராக இருந்து அந்த மண்ணை ஆட்சி செய்து வந்தார். அவரது மகன் கொண்டல நாகம்ம நாயக்கரும் அவரது மகன் வேலப்ப நாயக்கரும் தான் ஜமீன்தார்களாக தொடர்ந்து இருந்து வந்துள்ளார்கள். இப்படி இவர்கள் ஆட்சியின் கீழ் இருந்த அந்த புகழ்பெற்ற கண்டமனூர் ஜமீன் ஒரு சித்தரால் அளிக்கப்பட்டது, சாபத்தால் அளிக்கப்பட்டது. பெண்களின் சாபத்தாலும் பெண்களிடம் முறையற்று அந்த ஜமீனில் இருந்தவர்கள் பழகியதும் பெண்களுக்கு துரோகம் இழைத்ததுமே கண்டமனூர் ஜமீன் அழிவதற்கு காரணம் என்றும் சொல்லப்படுவது உண்டு. அப்படி கண்டமனூர் ஜமீன்தாராக இருந்த ஆண்டி வேலப்ப நாயக்கர் என்பவர் மாவூற்று வேலப்பர் கோவிலுக்கு செல்வதை வழக்கமாக வைத்திருந்திருக்கின்றார். பல நாட்கள் அந்த வேலப்பர் கோவிலுக்கு இவர் போய் வருவது பொழுது அங்கே ஒரு பழியன் சித்தர் என்பவர் இருந்திருக்கின்றார். அந்த சித்தரோடு இந்த ஆண்டி வேலப்ப நாயக்கர் என்ற ஜமீனுக்கு ஒரு பழக்கம், இந்த பழக்கம் நாளடைவில் நட்பாக மாறுகின்றது. இந்த சித்தர் சித்து வேலைகள் செய்யக்கூடியதை ஜமீன்தார் ரசித்து பார்க்கக்கூடிய இடத்திற்கு சென்று விட்டார். இது ஜமீனை சார்ந்தவர்களுக்கும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அவரது உறவினர்கள் ஊர் மக்கள் அத்தனை பேரும் ஜமீன்தார் அந்த சித்து வேலை செய்யக்கூடிய சித்தரோடு பழகுவதை மிக தீவிரமாக எதிர்த்துள்ளார்கள். ஒரு முறை ஊரில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது. அந்த பிரச்சனையை தீர்க்க இந்த ஜமீன்தார் சித்தரிடம் உதவியை கேட்டிருக்கின்றார். சித்தர் ஏதோ அதை செய்கின்றேன் இதை செய்கின்றேன் என்று அவருடைய சக்தியின் மூலம் துப்பு துலக்கி ஒரு சம்பவத்தை சொல்லியிருக்கின்றார். அந்த சம்பவத்தின் அடிப்படையில் ஜமீன்தார் தீர்ப்பு வழங்கியிருக்கின்றார். ஆனால் அந்த தீர்ப்பு ஒருவருடைய உயிரையே பலி கொடுக்கக்கூடிய அளவுக்கு மாறியிருக்கின்றது. இதனால் ஒட்டுமொத்த அந்த ஊரை சார்ந்தவர்களும் அந்த உறவினர்களும் இந்த பழியன் சித்தர் என்பவர் மீது கடும் கோபம் கொண்டு இனி இவர் இந்த ஊரில் இருக்கக்கூடாது, இந்த ஊரை விட்டு இவரை நீங்கள் அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்ல வேறு வழி இல்லாமல் ஜமீன்தார் வருச நாட்டு மலைக்கு அந்த சித்தரை அனுப்பி வைத்துள்ளார். ஊரை விட்டு ஜமீன்தார் சித்தரை ஒதுக்கியதன் காரணம் சித்தருக்கும் மனதளவில் பாதிப்பு ஏற்பட்டுவிட்டது. ஜமீன்தார் அவர்களுடைய பேச்சை கேட்டு நம்மை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து விட்டாரே என்று இந்த சித்தர் எண்ணினாலும் சித்தரை சந்திக்கக்கூடிய வழக்கத்தை ஜமீன்தார் கைவிடவில்லை. தொடர்ந்து சந்தித்து வர வர அவர்களுடைய நட்பு அளவுக்கு அதிகமாக மாறிவிட்டது. ஒரு நாள் வழக்கம் போல் ஜமீன் ஆண்டி வேலப்பர் சித்தரை காண வந்த நிலையில் பழியன் சித்தர் தனக்கும் தன் பழியன் இனத்திற்கும் ஜமீனுக்கு இணையான உரிமையும் மதிப்பும் வேண்டும் என வரம் கேட்கின்றார். சித்தர் அதாவது உங்களுக்கு இணையா எனக்கு சொத்துக்கள் வேணும், மதிப்பு வேண்டும், மரியாதை வேண்டும் என்று கேட்க சித்தர் இப்படி சொன்னதும் ஜமீன்தாருக்கு கோபம் அதிகமாகிவிட்டது. எனக்கு இணையாக சொத்து, எனக்கு இணையாக உனக்கு மரியாதை வேண்டுமா என்று கோபப்பட்ட ஜமீன்தார் அவருக்கு அருகில் இருந்த
விஷம் தடவப்பட்ட அம்பை எடுத்து சித்தரை குத்தி விடுகின்றார். சித்தர் இப்பொழுது மரணிக்கின்ற தருவாயில், அதாவது இன்னும் சிறிது நேரத்தில் இறந்துவிடக்கூடிய சூழ்நிலையில் இருக்கின்றார். சித்தருடைய மனைவியும் அங்கே கர்ப்பமாக இருக்கிறாங்க. இப்போ சித்தர் என்ன பண்றாருன்னா, என்னுடைய மனைவி கர்ப்பமாக இருக்கிறார், நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இறந்துவிடப் போகின்றேன், எப்படி நான் என் குழந்தையை காணாமல் இறந்து போகப் போகின்றனோ அதே போன்று உங்கள் ஒட்டுமொத்த குடும்பமும், ஜமீன் குடும்பமும் இனி வாரிச காணாமலேயே, உங்களுக்கு வாரிசே இல்லாமலேயே நீங்கள் அத்தனை பேரும் சாவீர்கள் என்று சித்தர் சாபம் கொடுத்ததாக சொல்லப்படுகின்றது. அன்று தொடங்கியதுதான் ஜமீன் குடும்பத்திற்கு வாரிசுகள் இல்லை. ஜமீன் மெல்ல மெல்ல தன்னுடைய புகழை இழந்து, அத்தனையும் இழந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிவை நோக்கி தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்ததாக சொல்லப்படுகின்றது. இப்படி அனைத்தையும் இழந்த அந்த ஜமீன் ஆண்டி வேலப்பர் அவர்களும் உடல்நலம் சரியில்லாமல் தன்னுடைய கடைசி காலத்தை அந்த சித்தரை சந்தித்த அந்த குகையிலேயே தன்னுடைய இறுதி காலத்தை கழிப்பதற்காக சென்று அந்த குகையிலேயே தங்கிவிட்டார் என்றும், அங்கேயே தன்னுடைய மரணம் அவருக்கு ஏற்பட்டது என்றும் சொல்லப்படுகின்றது. எது எப்படியோ, ஒரு சாம்ராஜ்யம் என்பது பொறுமையால் உருவாகும், ஒரு சாம்ராஜ்யம் என்பது அன்பால் அதிகமாகும், ஒரு சாம்ராஜ்யம் என்பது மென்மையால் வளரும். கோபம் எதையும் தராது, கோபத்தால் எந்த நன்மையும் தராது, கோபத்தால் எந்த பலனும் கிடையாது என்பதை இந்த கண்டமனூர் ஜமீனுடைய வரலாறு நமக்கும் உணர்த்துகின்றது. யாரோடு நாம் பழக வேண்டும் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி பழகிவிட்டால் அந்த நட்பை கடைசி வரை தொடர வேண்டும். இல்லையேல் மனம் உவந்து இருவரும் பிரிந்து விடுவோம் என்று சொல்லி இருவருக்குள்ளும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பிரிந்து விடுவதே ஆக சிறந்தது என்று சொல்லி, கண்டமனூர் ஜமீன் சித்தரின் சாபத்தால் அழிந்ததா அல்லது கண்டமனூர் ஜமீன் பெண்களின் சாபத்தால் அழிந்ததா என்பதை விட இங்கே கோபத்தால் அழிந்தது என்றே சொல்லப்படுகின்றதை நாம் உணர வேண்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு வரலாறில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.